எக்ஸ்கியூஸ் மீ அஜித் அஜித் குடியரசு நல்வாழ்த்துக்கள். சுதர்சன் சொல்கிற மாதிரி அப்படி வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு யாரையுமே சந்திக்கல. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன். இந்த தடவை சந்திக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வச்சு நினைக்கிறேன். அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போகிறேன்றதுனால அப்பவும் சரியாக பேச முடியல. ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ள என் சைட்லேருந்து ஒரு 2-3 விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான். ஸோ முதல்ல கூலியிலேருந்து ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். முதல் மக்களுக்கு நன்றி. 35 நாள் கிட்ட கூலி தேட்டரில் உழைச்சி நினைக்கிறேன். நான் வசூல் அதை பற்றி பேசுறதில்லை. ஒரு லாபகரமான படம் வந்து சன் பிக்சர்ஸ் சொன்னாங்க. அண்ட் 1000 விமர்சனங்களை தாண்டி அந்த படம் 30 நாள் ஓடுனதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ, மீன் கிரியேட்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க வச்சிருக்கு. எப்படின்னா, ஸோ இதுதான் வீட்டில் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறைய விஷயங்களால அந்த நிலைமையாக எடுத்திருக்கேன். அண்ட் அதை என்னோட அடுத்தடுத்த படங்களில் அவங்களோட விமர்சனம் இல்லாத படங்களில் தான் முயற்சி செய்கிறேன். நன்றி. அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமெண்ட் சொல்லுறோம். அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் போயிடுது. இன்னும் வீட்டில் இருக்காங்க. அதை பற்றி என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் 2 பேருமே மீட் பண்ணேன். அந்த 2 பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட 46 வருஷம் யோசிச்சுட்டு போய் ஒன்று சேர்றாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டைரக்ட் பண்ண சொல்லி கேட்கவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ கைவிட்டு விழுந்தது. கைவிட்டு விட ஒரு இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 1.5 மாதம் சின்சியராக இருந்தேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ண 2 பேரையும் வச்சு ஒரு படம் வந்துருக்கு. 1.5 மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி 2 பேருக்கும் தனித்தனியாக நகேஷன் போச்சு. 2 பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க. கதை இல்லை. பட் ஆனால் என்னன்னா 2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும், இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பேரி மாஸ்டர் டைரக்ஷனில் வர படம் மாட்டோம். ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணும் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அண்ட் 2 பேரும் ஒரு லைட் ஆர்டர் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது உண்மை தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஆர்டர் ஃபிலிம் எனக்கு போனால் வராது. அண்ட் அதை நான் இதுதான் சொல்லிட்டு வெளில வந்தேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திரும்பி வருதுன்னு தெரியாது. கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு கைது இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்தாரு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அண்ட் அந்த கேப்பில் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும்போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3-4 வருஷமாக பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு படத்தில் கூட பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சரியாக அமைஞ்சு வந்ததாக இருந்தது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலாம் யோசிச்சிடலாம். அதுவும் நிறைய சம்பளம் கேட்டேன், அதனால கைது பண்ணல அப்படிலாம் போட்டுதான் இல்லை. சம்பளங்கிறது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறாங்க. எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பளம் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ண வச்சு லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன். ஸோ அடுத்த படம் கைதுவாக தான் இருக்கும். அது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, அந்த எல்சியூ இல்லை, எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து G2 இல்லை. G2 க்ளோஸ் பண்ணா நான் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்சியூங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல. அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தேவையில் எல்சியூன்னு ஒரு மாதிரி சொன்னது. நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. கைது 2 ஆகட்டும், விக்ரம் 2 ஆகட்டும், ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிமாக இருக்கும், இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது. இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் எல்சியூ மூடப்படல, திருப்பி ஓப்பன் ஆகும். இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சுன்னா அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது. அதுவும் எல்சியூ தான் வருது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இதுதான் அவங்க கேட்டு அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொல்லுவாங்க. அமிர்கான் சார் நல்ல ஒரு படம் தான் இருக்குது. இப்போவும் பேசிட்டு தான் இருக்கும். இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்போவும் தெரியல, பட் ஸ்டில் அது பேசிட்டு இருக்கோம். அண்ட் அவ்வளோதான். இதுதான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ண நினச்சேன். ஒரு பாயிண்ட் பதில் சொல்லி அவங்க இருக்குது. ஏன்னா ஒரு சைடு 2 சைடு எல்லா பக்கம் பேசிட்டே இருக்காங்க. ஸோ என்னோட சைடுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு ஸ்வீட் அண்ட்
தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தெரியும். அதான் நம்ம இப்போ ஆரம்பிச்சு ஸ்டெடியூல் முடிஞ்சிருக்கு. அது அருண் பேசினா நினைக்கிறேன். அதனால நான் பேசலாம். இன்னொரு 25 days பேலன்ஸ் இருக்கு. அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்து அலுவல் ஜூஸாக படத்துக்கு போகிறேன். ஏன்னா இவ்வளோ கேள்வி நடிக்க அவ்வளோ ஈஸியாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக கற்றுக்கணும், சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்துதான். அண்ட் அவ்வளோ எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது, ஃப்ரெண்டு வேறு. ஸோ நான் ஈஸியாக அந்த படம் பண்ணி எப்படி நினச்சேன். பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம் தான் இருக்குது. திருப்பி அது தமிழ் மூலமாக எனக்கு தெரியும், சொன்னாங்க இவ்வளோ லைன் இருக்கு, சொல்லலாம் பண்ணணும். சத்தியம். Lokesh. Hello. Yes. So initial days to make lot of positive reviews on the like நிறைய நீங்க most celebrated director அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய போயிருக்கு. ரீசன்ட்டா நிறைய நெகட்டிவ் இருக்கு, லைக் ஹேட்டடும் இருக்கு. So handling both these things, different spectrum, like எப்படி பார்க்குறீங்க, how you handle it? இல்லை நான் முன்னாடி தான் சொல்றது, நான் எதுவும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட வேலை இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் கல்லூரி, என்னோட ஃபஸ்ட்டு படம் மாநிலம் கிட்டத்தட்ட 9 வருஷமா எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருக்கோன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பாராட்டிட்டு இருக்காங்க. டக்குனு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது நியாயம் இல்லை. படம் வந்தது மக்களுக்காக, அது அவங்களுக்கு ஆகும்போது விமர்சனம் வரும்போது ஏன் தான் ஆகும். ஸோ அதனால அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல. ரெண்டாவது அதை பர்சனலாக எடுக்கல, அது ப்ரொஃபஷனலாக மட்டும் வச்சுக்கலாம் இருக்கு. ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜிங் கோயிங் அது உண்மை எல்லாருக்குமே நடக்கிறது. ஸோ அதனால பிரச்சனை. தேங்க்யூ. Hello, hi sir. Govish from the You have a very loyal and passionate fan base. Excess Pandra comes from a place of emotional investment that they've had over the years. You know, how do you now define the relationship that you have with your audience? ஜெனுவனாக பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம், பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நினைக்கிறேன். அது எல்லாமே சரின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நோட்டிலாம் எனக்கு செய்ய தப்புன்னா அவங்க உண்மையே ஃப்ரெண்டு கிடையாது. அந்த லாங்குவேஜ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி பண்ணுறேன். சார் அக்ஷய் ஃப்ரம் தி யூனியன் எக்ஸ்பிரஸ். நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணணும், ஸோ தட் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க. ஸோ டசன்ட் தட் டிஃபீட் தி பர்பஸ்? இல்லை, அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லாட் ஆஃப் பிரேக்ஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ சொன்ன கமிட்மெண்ட்ஸ் வேறு இது எல்லாமே ஒரு டைம்லேயுமே இப்படி போகணும்னு நினச்சி பண்ணுறோம். அது நடக்காமல் போகும்போது நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட பிரேக்ஸ் வந்து அது நிறைய ஆகுது. அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சதுக்காக என்னன்னா, ஆஃப்டர் கூடிய என்னோட டேக் ஒரு 7-8 months பிரேக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கேப்பில் நம்ம பண்ணலாம் யோசிக்கும் தான். அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிம் ஒரு 60 days போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஈஸியாக பண்ணிட முடியும். இது வேறு ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுனால இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம், கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான். பட் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை. அது மற்ற இப்போதைக்கு அது எவ்வளோ கான்ட்ராக்டரே அடாப்ட் பண்ண முடியும், அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதுனா பிரச்சனை தான். ஸோ இந்த வயசில் ஓடி பார்த்தா Abhirami from Dinanagar. First of all, thanks for the appreciation for this clarification. ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பற்றி போயிட்டே இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷனல் ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. யூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஆக்டிங்? ஏன்னா இப்போ 2 ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா, நடிக்கலாமா, இல்லை நீங்கள் டைரக்ஷனுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு? நம்ம திரும்பி போகிறதான விஷயமே இல்லை. இடையில ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி தான் இந்த கேப் போய் நடிச்சிருந்தேன். பட் ஆனால் என் ப்ரொஃபஷனல் டைரக்ஷன் அதில் டைரக்ட் பண்ணேன். இதே மாதிரி திருப்பி ஒரு 6 மாதம் படங்கள் நடுவில் கேப் வந்து ஒரு சின்ன அளவு கதை இருக்கா ரைட் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்கேன். அருள் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம். சார் அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயாவியா? இரும்பு கை மாயாவியா? இல்லை சார், அது வந்து இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க சார். அந்த படத்தை பற்றி ரெண்டாவது அவங்க ப்ரொடியூசர் சார்பாக அவங்க சைட்லேருந்து வர அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் பண்ணணும் சார். லோகேஷ் சார். எஸ் சார், அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால்
நீங்கள் சில இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க, அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை எக்ஸாஜரேஷன் நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்க மாதிரி தோணுது. அது உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன, மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு? சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி எல்லாம் நடக்கும் சார். நான் வந்து ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட ஐடியாலஜி. சினிமா 1000 கோடி சம்பாதிச்சு காட்டுன்னு ஒரு படம் எழுதவே முடியாது. நான் அதான் முன்னாடி சொன்னேன். பட் ஆனால் என்னன்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட், ரஜினி சார் போன எக்ஸைட்மெண்ட், அப்போஸ்டாக போன எக்ஸைட்மெண்ட்ல இந்த 1000 கோடிகள் பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங். இப்போ அதனால 500 கோடி சம்பாதிச்சு போன கூட இப்போ வந்து பதில் சொல்றது ஆயிடுச்சு. கிரிட்டிசிசம் அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் கொடுத்த இன்ட்ரடியூஸ்மே சரியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 1000 கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம், அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருந்தால் நான் முன்னாடி எல்லாம் இன்டர்வியூ சொன்னேன். பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துல இருந்து என்னோட லேர்னிங்காக இருக்குது. எனக்கு எவ்வளோ பேசினா போதும். ஏன்னா நான் ரொம்ப கரெக்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸும் தான் பேசுகிற மாதிரி பேசிடுறேன். அது வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக்ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ நான் இதுக்கு மேலே கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும். சார் இது ஒரு கண்டினியூஷன் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் ஒரு கொஸ்டின் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ஐடி நாட்டை வச்சுருக்காங்க. தே ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம். அந்த டீமை அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களான்னு சொல்லலை, இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங். ஒரு படம் ரிலீஸ் முன்னாடி வந்து 500 கோடி கலெக்ஷன் ஆகும், 1000 கோடி கலெக்ஷன் ஆகும். அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து 200 கோடி தான் ஆச்சா, அது அப்படியே ட்ராபேக் ஆகிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். சார் அது நான் எப்படி சொல்ல முடியாது, வந்து ஒரு ஃபேன்ஸே நீங்கள் தடுக்க முடியாது. அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத சக்தி ஆயிடுச்சு. அது நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்க வேணும். அவங்க காசு கொடுக்குறாங்க, படம் வாங்குறாங்க, அதை பற்றி போடுறாங்க. அவங்க இருக்கிற ஒரு படத்தில் அவங்க எக்ஸைட்மெண்ட் வச்சு போகிறாங்க. அவங்க இந்த எக்ஸைட்மெண்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்னாங்க ஐடி எக்ஸ்பிரஸ் அது எப்படி நம்பிக்கைன்னா இது எப்படி இருக்கு. ஸோ ஒரு படம் நல்லா இருந்து யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப நம்புறேன். நான் உதாரணமாக மற்ற படங்கள் இருக்காமல் என் படத்தை இருக்குது மாணவர்கள் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அது அடையாளமே கிடையாது. சந்தீப் பேசுகிறது தான். பட் அந்த படத்தை கொண்டு சேர்த்து நீங்கள் தான் அன்றைக்கி 50 நாள் ஓடிச்சு. அப்போ அது நல்லா இருக்குங்கிற போய் தான் ஏதோ ஒரு நம்பிக்கை போய் அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸையும் வேலை செஞ்சேன். அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும். பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுன்னு நான் நம்புறேன். சாரி உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு செய்திகள். அப்படி ஒன்று வந்ததுன்னா இந்திக்கு போயிட்டு நீங்கள் அமெரிக்கனோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சர் மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் ஒரு 3-4 நாள் மீட்டிங் போச்சு. எனக்கு ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பிடிக்கும், பெரிய காரணம் தான். அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி அவங்க கூட இருந்து படம் ரொம்ப பேசுறது. பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, சாருக்குமே அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்தா சார் பண்ண முடியும். இப்போ எல்லாம் சார் எனக்கு எல்லாம் ஹீரோஸ் போய் வேலை செஞ்சு எல்லாம் பேசிட்டாங்க. பட் ஆனால் டைம் தான் சார் பிரச்சனை. சார் இங்க ஒரு கேள்வி சார் இங்கே டிசியில் பண்ணிக்கிறதா டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி ஜனநாயகி ரிப்போர்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி வச்சுருக்கேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலியும் ஏசி வீட்டில் வந்துருக்குது, ஜனநாயகியும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் டிசியில் சார் பண்ணியிருக்கேன். அது அருணாதேஷன். இது வந்து யஷ்வநாதனாவும் விஜயனாவும் ஒரு கூப்பிட்டாங்க. ஸோ அதை கேரியா பண்ணேன். அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் கூட நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய பேர் சொல்லுங்கள் ஏன் ரஜினி சார் ஏசி கிரிக்கெட் அப்படின்னு. ஏசி கிரிக்கெட் வாங்கணும்னு போகல. எனக்கு என்ன ஆச்சுன்னா சென்சார் கூட ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா பேசி 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 நியூஸ் இருக்குது. நியூஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து எல்லாம் நமக்கு ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆகிறது ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்கிறாங்க. மாதிரி அது வெள்ளைகிறது நிறைய இடத்துல புரிய வச்சுருக்கோம். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட்டு அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு
ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இமீடியட்டாக நான் ஒருத்தருக்கு முடிய காலம் இல்லை, ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்ட்டையும் பேசினேன், ரஜினி சார்ட்டையும் பேசினேன், என் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை பண்ண ரீசன் சார், உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம். ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திரும்பியும் அதே 35 டேட் அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறத தாண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னன்னா தீமாட்டிக்காகவே நீ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமாட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எதையுமே விஷுவலாக கட் பண்ணி வேணாம், எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துட்டு அங்கே டிசைட். ஏன்னா ஒரு ஏசிலேயே வந்ததுனால மட்டுமே ஒரு 40 கோடி வருமானத்தில் லாஸ்ட் இது மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ஒரு லோகேஷ் உங்களுக்காக இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி தான் ஏசிலேயே கொடுத்துருது. இல்லைன்னா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னு நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகம் எனக்கு இன்னொரு தடவை வேணும், நான் சிக்ஸாக போகிறேன், நான் நல்லா சொல்ல முடியும். தேங்க்யூ சார். இந்த கேள்வி, ஒரு இயக்குனராக இருந்து நடிகர்கள் இயக்குனருக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகராக மாறினதுக்கும் என்ன வித்தியாசம்? இது உங்களுக்கு வந்து நடிகராக இருக்கிறது சுகமா இருக்கா? இப்போதான் நான் சொன்னேன், ஆனால் ஒரு தன்மை சுகமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கு வித்தியாசம். மீனாட்சிபுரம் உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு, வெட்டு குத்து ரத்தம் புருவெல்லாம் இருக்கு. இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லை. லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கும் அளவுக்கு உச்சமா கமெண்ட் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஜனநாயகத்துக்கு மலேசியாலாம் போய் விஜய் சார் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, சினிமா பார்த்துருக்காங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது ஏப்ரல் பிரச்சாரத்துக்காக போவீங்களா? அந்த வகையும் சப்போர்ட் பண்ணுமா? இல்லை வன்முறை வந்து ஆனால் நான் வந்து ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தோம், நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு வந்தேன். நான் தேவமாண்டியெல்லாம் பார்த்து வந்தேன். நான் மனநல மருத்துவமனைக்கெல்லாம் போகிறேன், நான் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே இருந்தேன். அண்ட் இப்போ அதே தாண்டி இப்போ கில்பில் ஆகட்டும், வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது, அதாவது ஆக்ஷன் படம் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க, பிரேக்கிங் பேக், நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கே 10 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து. அப்போ என்னன்னா அவன் ஆன்பார் நாங்கள் பார்க்குற வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க. அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ள வந்ததுக்கு நான் ஒரு என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த சோப்பாக வயலன்ஸே சொல்ல முடியாது, அது ஒரு ஆக்ஷன் பண்ணணும். எப்படி ஜாக்கி சார் பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அருணாச்சல் பார்த்தோம், இப்படிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரஜினி சார் பார்த்தோம், நம்ம கமல் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சார் பார்த்தோம், ஒரு தேட்டர் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றுறேன். இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லி கடவுள் போகிற விஷயம் இல்லைன்னு ஒரு தப்பு நடக்குது. அது எங்கள் டைரக்டரோட படம் தான் தரணும்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிங்க இருக்கு, சமூக பொறுப்பு இருக்கு, ஓகே நான் வயலன்ஸ் பார்க்கும்போது அந்த பொறுப்பு இருக்கணும். அப்போ எதுக்கு படிக்கணும், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா எவ்வளோ பேருக்கு அட்வைஸ் கேட்கணும் எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயம் இல்லைன்னு. அதுவும் மீறி உங்களுக்கு ஒரு சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாங்கள் நீங்கள் எதில் வேணாலும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். பிரச்சாரம் தானே இல்லைண்ணே, அரசியல் என்னன்னு சொல்லுங்க. தேவதாஸ் படம் பண்றீங்க, தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா? ஆனா தேவதாஸ் மாதிரி தாடி வச்சு தான் வரணுமா? நிறைய லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்றாங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போகணும்னு சொல்ற பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீங்க டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க? ரஜினி சார், கமல் சார் என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்வி வந்து அருண் தான் பதில் சொல்லணும். தேவதாஸ் தாடி வச்சிருக்கணும் வச்சிருக்கூடாதா அது எல்லாமே அவன் தான் பதில் சொல்லணும். இதை வந்து அவன் இப்படி வர சொன்னால் அதனால நான் அவன் தான் எதாவது பதில் சொல்ல முடியும். அண்ட் இல்லை, நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நம்ம கோவில்னு அவர் வாழ்க்கையில் சொன்னார், கமல் சார் வாழ்க்கையில் சொன்னார். அண்ட் விஜயகாந்த் பேசினேன், அவர் வாழ்க்கையில் சொன்னார். அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன். அவங்க யாராவது அன்றைக்கி பார்த்தாலும் அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும். அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு சொன்னேன். நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசுகிறாங்க, அவங்க 2 பேரும் வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன் ட்விட்டரில் இருந்து அப்படின்னா சொல்லி
அவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பாகியமாக நினச்சிருக்கேன். நான் ஒரு ஊர்லேருந்து வந்து 2 பேரையும் டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கு நான் எவ்வளோ பதில் சொல்லிட்டேன், தெரியாமல் லைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பதில் சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு அப்படி என்னால் அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா, இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் வந்து ட்விட்டர் என்னன்னு தெரியாது, ஃபாலோ அன்ஃபாலோ என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ஏன்னா கமெண்ட் சொல்லி அன்ஃபாலோ பண்ணுன்னு தெரியாங்க. ஏன்னா நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதா நம்புறாங்க. அதனால தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை. அதே மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம்னா என் சைட்லேயோ இல்லை டீம் சைடோ அவங்க கேட்டு கொஞ்சம் எழுதுறீங்களா பேசுறீங்களா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வேண்டுகோளாக வச்சுருக்கேன். மலேசியா போனதுக்கு அப்புறம் ஒரு டிவிக்கு அந்த தேசத்தெல்லாம் முடிச்சு கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இது புரியுது. ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை அந்த கட்சிக்கு டைம் கொடுக்குறாங்களா? இல்லை, நான் அவங்க கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நம்ம என்ன மட்டும் இல்லையா, நியூஸ்லேயும் வருவாங்க, அட்லியும் வருவாங்க. லோகேஷ் சார் லோகேஷ் ஒரு நிமிஷம் சார் எஸ் சார் வில் இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை. நீங்க அல்லு அர்ஜுனை வச்சு அட்லீட் பண்றாரு, அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்க லொகேஷ் பண்ண போறாரு. ஸோ 2 பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். யாரு பெஸ்ட்டாக பண்ணுறது அல்லது யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறது? இல்லை, 2 பேருமே என்னோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறவங்க ஐடியா அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்கிறாங்க, யார் கூட ஜெயிச்சாலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் எஸ் மேம். ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இது பொட்டன்ஷியல் ப்ரீமோடல் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக பண்ண பண்ணிருக்காங்க. மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறது ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 2019 அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுவன் பெஞ்ச் செஞ்சுருந்தோம். அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பெஞ்ச் அது ஷூட் போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால அது கொஞ்சம் ஷூட் போகும், கொஞ்சம் நேரம் ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நானும் ப்ரொடியூசரில் என் கூட சுகன் சார் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனி சொல்லுவாங்க. இதான் உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் லோகேஷ் உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்ந்து காதல் அவர் அது வந்துட்டு இருக்குது. இல்லை நீங்க ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போறீங்களா? இல்லை சார், ஆல்ரெடி பார்த்துருக்கு சார். சின்ன கேள்வி என்னன்னா, அது முக்கியமான கேள்வியும் பண்ண மாட்டேன்னு சொல்ல போறேன், பண்ணதான் போறேன். ஏன்னா அப்படி ஒரு அவங்க நான் ஆக்சுவலி பண்ணி நினைச்சேன். அவங்க ஒரு லைஃபான படம் போயிட்டாங்க. என்னால பண்ண முடியல. வேற ஏதாவது பண்ணுவாங்க. பேசப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயக்குநர்கள் இன்க்ளூடிங் லோகேஷ் படங்கள்ல வந்து ட்ரக் அபியூஸ் நிறைய இருக்கு, போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா சொல்லி பரவலாக பேசு சார். இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா? அந்த சீன்ஸ் வச்சுதான் படங்கள் ஓடுமா? ஓகே சார், நான் 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இது ரொம்ப நாளாக அலிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேறு ஏதாவது புரிஞ்சிச்சு. அது இப்போது சொசைட்டி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி. பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார், நான் பண்ண எல்லா படங்களையுமே ட்ரக்கை வந்து இப்படி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஆயிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன். எங்கேயுமே நான் சொல்லுவேன் சார். நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும்
அது நான் எனக்கு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார், அதை மீறி நான் பண்ணதில்லை. நீங்கள் மாநகரம் எடுத்துட்டீங்கன்னா அதில் கடைசியில் நான் சொல்லுவேன், மனுஷன் தப்புக்கு ஊரை கொத்த சொல்லி எந்த தப்பு இல்லை. கைதி எடுத்துட்டீங்கன்னா காட்சி சாரும் சரி, மரியம் ஜாக் சாரும் சரி, கடைசியில் இது எத்தனை எரிச்சு தானே போவோம், இந்த நாயங்கள்லாம் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க. நீங்கள் மாஸ்டர் எடுத்துட்டீங்கன்னாலும் நான் இதே தான் சொல்லியிருப்பேன். அது எப்படி 12 வயசுக்கு இந்த ஒரு ஆகுங்க நீ தேட்டருக்குள்ள போகாதுன்னு சொல்ல முடியுதோ, எப்படி வந்து சாராயமும் பிரியும் அவன் கையில் கிடைக்குது. கமல் சார் வச்சு இந்த ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன, அது வியாட்சினா என்ன ஆகுங்கிறத அவங்க சொல்லியிருக்கேன். இது என்னன்னா எனக்கு கிடைச்ச ஹீரோஸ் மூலியமா எவ்வளவு தூரம் உலகத்தை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அதை நீங்க சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது. நான் கைதி படம் முடிக்கும் போது முதல்ல 900 கோடி ட்ரக்ஸ் மாற்றமான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஷூட்டிங் இருக்கும்போது 20,000 கோடிக்கு ஒரு ஊழல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லியிருக்கேன். 20,000 கோடி நான் சொல்றது 900 கோடி தான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா தமிழ் ரேஷியோ தான் சொல்லியிருக்கேன். இது இந்த சொசைட்டியே எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்றேன் சார். இது மட்டும் இல்லை சார், ஏன் சொல்ல இதுக்கு நான் தான் பேசி ஆகணும். வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம், கமர்ஷியலாக வந்தா ட்ரக்ஸை வச்சு படம் பண்ணாங்க. இல்லை சார், எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயின் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடக்குது. ஒவ்வொரு காலேஜாக போய் ப்ரொபகேண்டா மாதிரியே பண்ணியிருக்கேன். ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொடர்பாக பிளட்ஜ் எடுத்து வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை அஸ்டண்டாக சேர்த்துக்க சொல்லி அவன் தான் இப்போ அஸ்டண்ட். ஸோ இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணதில்லை. இது சொல்லணுன்றது சொன்னேன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன், அதை நான் சொல்லி தான் ஆகணும்னு நினச்சிருக்கேன். எஸ் சொல்லு நோ சொல்லிருக்கேன். அதை எல்லாரும் உலக சொல்கிறாங்க ஹீரோஸும் சரி. இந்த எல்சி உருவானது தான் இதில் திட்டவட்டமாக கமர்ஷியல் சொல்ல மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ள வேணும்னு தீவிரமாக இருக்கிற தீவிரமாக அவர் சொல்லியிருப்பாரு. அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல நினைக்கிறேன். பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லது கேட்கவே மாட்டோம், கெட்டது மட்டும் தான் பார்ப்போம்னு சொல்லுங்க. நானும் இல்லை சார், மேபி நான் பண்ணாம விட்டுறேன். அது நான் பண்ணாம விட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான். நான் பண்ண சார் இன்வைட் அழைச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு போவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேமா